வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி என்னென்னா வெங்காய பூண்டு சட்னி அரைக்க போகிறேங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன், என்னென்ன வச்சுருக்கேன்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவு சின்ன வெங்காயம், ஒரு சின்னதாக ஒரு கட்டி பூண்டு, ஒரு பீஸு பசு மஞ்சள் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நான் கேஸில் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு உளுந்தையும் ஜீரகத்தையும் போட்டுவோம் பொரியறதுக்கு. உளுந்து கொஞ்சம் செவந்து வரட்டும். அடுப்பு லோலியே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வச்சுக்க வேண்டாம். இந்த உளுந்து கொஞ்சம் செவந்துடுச்சுன்னா நம்ம இந்த வெங்காயம், பூண்டு, பசு மஞ்சள் இதெல்லாம் சேர்த்துக்குவோம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது உளுந்து, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த வெங்காயம், பூண்டு, பசு மஞ்சள் எல்லாம் போட்டேன். அது கூட நம்ம இந்த காஞ்ச மிளகாய் அளவாக காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அரைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்படி, நான் என்னோட எடுத்துக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்தாப்படி நான் இப்போ எடுத்துருக்க அளவுக்கு தகுந்தாப்படி போடுவேன். இது டிஃபன் ஐட்டத்துக்கு நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் போட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கணும். இது வதக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க, காட்டுறேன். ஒரு பூண்டு புளிங்க காட்ட மறந்துட்டேன். புளி உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா சட்னி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா உடனே யூஸ் பண்ணுற மாதிரி தான் புளி தேவைப்படாது. புளி போடாமல் அரைச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் புளி போட்டு தான் அரைக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு நான் உங்களுக்கு தாளிக்கிறத காட்டுறேன் பாருங்க. சட்னி அரைச்சி எடுத்து வச்சாச்சு, வெங்காயம் பூண்டு சட்னி. இப்போ தாளிப்பு போட்டுக்குவோங்க. கடுகு 1/4 ஸ்பூன், அதுலேயே கொஞ்சம் உளுந்தும் போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. கடுகு பொரியிடுங்க நல்லா. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு அரைச்சது வெங்காய பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.